கபர்களை கண்களுக்கு எட்டிய அளவுக்கு விசாலமான கபராக யா அல்லாஹ் ஆக்கிப்பாயாக. சொர்க்கத்துடைய ஆடைகளையும் சொர்க்கத்துடைய உணவுகளையும் சொர்க்கத்துடைய விருப்பம் யா அல்லாஹ் நீ வழங்கிடுவாயாக. சொர்க்கத்துக்குரிய மக்களாக்கி நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஆலிம்கள், ஹாஃபில்கள், காரிகள், முஃப்திகள், ஷேகுமார்கள், வலிமார் கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீண்ட வாழ்க்கை யா அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. நீண்ட வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. பெரும் பெரும் வியாதி விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. உடலாலும் பொருளாலும் மனதாலும் சக்தியாலும் தாங்கிக் கொள்ள முடியாத கொடூரமான வியாதி விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. அடுத்தவர்களால் கேவலமாக பார்க்கக்கூடிய வியாதி விட்டும் அடுத்தவர்களால் முகம் சுரிக்கக்கூடிய வியாதி விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. வாழக்கூடிய காலம் முழுவதும் ஈமான் சலாமத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு உன்னுடைய மன்னிப்போடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. நீண்ட வாழ்க்கையை அல்லாஹ் நல்ல அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. நீண்ட வாழ்க்கையை அல்லாஹ் கபரு கொண்டான மறுமை கொண்டான அமல்களை தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நீங்கள் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் புனிதமான இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகை தொழுது விட்டு உன்னிடத்திலே நாங்கள் கரமியாது கேட்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து குற்றங்களை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. நாங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்கின்றோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை தவறுகள் மூலமாக எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளை சாலிஹீன்களா முத்தகீன்களா உன்னை அஞ்சி வரக்கூடிய குழந்தைகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. குழப்பமான காலத்திலே பாவங்கள் நிறைந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களையும் யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களையும் குழந்தைகளையும் பேரன்களையும் பேத்திகளையும் யா அல்லாஹ் சாலிஹீன்களாக முத்தகீன்களாக உன்னை அஞ்சி வாழக்கூடிய குழந்தைகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய குழந்தைகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. தாய் தந்தையுடைய கண்ணியத்தை புரிந்து அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் தாய் தந்தையை வெறுக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தாய் தந்தையின் மீது அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைகளாக யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளை யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவாக்களை பற்றி உயர்ந்த சூரம் செல்லக்கூடிய குழந்தைகளாக யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளை யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கை என்பதை விளங்க வைப்பாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கை என்ன என்று தெரியாமல் யா அல்லாஹ் கொஞ்ச நாளத்திலே தலாக்கு கேட்டு வாங்கி விடுகின்றார்கள் யா அல்லாஹ். திருமணமாகி யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் சிறு காலத்திலே தலாக்கை வாங்கி விடுகின்றார்கள் யா அல்லாஹ். அந்த அவரது சூறை விட்டும் எங்கள் குழந்தைகளை யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. எங்கள் குழந்தைகள் யா அல்லாஹ் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் தம்பதிகளோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை யா அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஊரை தலாக் இல்லாத ஊராக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊருக்கு யா அல்லாஹ் ரஹ்மத்தான மலை யா அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் கல்வியிலே மேம்பட்ட குழந்தைகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. சஹாபாக்கள் குழந்தை போன்று எங்களுடைய கண்களுக்கு கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகள் கல்வி கூடங்களுக்கு செல்கின்ற பொழுது நல்ல நட்பை யா அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பாயாக. தீய நட்பை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளை யா அல்லாஹ் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் யா அல்லாஹ் எங்கள் மனைவி மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பேரன்கள் பேத்திகள் எல்லா மக்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. அருமைநாயகத்துடைய கபரை ஜியாரத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. அருமை சஹாபாவுடைய கபரை ஜியாரத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. இவ்வாண்டுக்கு யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய உலகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய ஹஜ்ஜை மக்பூலான மபூலான ஹஜ்ஜாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் ஊருக்கு திரும்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலானை போன்று யா அல்லாஹ் வரக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. அவருடைய பயணங்களை சலாமத்தான பயணங்களாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. இவ்வாண்டு யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினாயோ அதே போன்று வரக்கூடிய ஆண்டுகளிலே பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஹாஜிகளாக மூத்தாக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. ஹாஜிகளாக ஆகாமல் யா அல்லாஹ் மூத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு யா அல்லாஹ் பரிபூர்ணமான வியாபாரத்தில் பரக்கத்தை யா அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. கடன் இல்லாத வியாபாரமாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. கைசேதமில்லாத வியாபாரமாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த வியாபாரத்தின் மூலமாக யா அல்லாஹ் உனக்கு
கட்டுப்பட்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த குர்பானை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தரக்கூடிய குர்பானை இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் குர்பானை கொடுத்தார்களோ அதே போல யா அல்லாஹ் எங்களுக்கு குர்பானை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த இஹ்லாஸை கொடுப்பாயாக. எந்த அமல் செய்தாலும் யா அல்லாஹ் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஊரில் வாழக்கூடிய அத்துணை மக்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. எந்தெந்த கணவன்கள் மனைவிகள் பிரிந்து வாழுகின்றார்களோ அவர்கள் விரைவிலே சேர்ந்து அல்லாஹ் இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லையோ அந்த மக்களுக்கு அழகிய ஜோடிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையோ அந்த மக்கள் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை நீ ரஹ்மத்தாய் வழங்கினாயோ அவர்களுக்கு சுகப்பிரசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை இல்லையோ அவருக்கு ஆண் குழந்தையும் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இல்லையோ அந்த மக்களுக்கு பெண் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பல்லவற்றிலே இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் யா அல்லாஹ் ஒற்றுமையோடு யா அல்லாஹ் பிரியத்தோடு பாசத்தோடு வாழக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இங்கே குழுமிருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய உள்ளத்திலே என்னென்ன ஹலாலான நாட்டங்கள் இருக்கின்றதோ அனைத்து ஹலாலான நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரில் வாழக்கூடிய மக்கள் ஹலாலான வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் ஹராம் செய்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி ஹலாலின் பக்கம் வரக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் மௌத்தாகின்ற பொழுது ஹலாலான முறையிலே மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. வாழக்கூடிய காலம் முழுவதும் ஈமான் சலாமத்தோடு வாழ்ந்து மரணிக்கும் நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்தை பார்த்த வண்ணத்தில் மூமின்களாக முஸ்லிம்களாக கலிமாவோடு தக்குவாவோடு இறைச்சத்தோடு மரணிக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இறை நேசர்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் நல்லவர்களுக்கும் எந்த மௌத்தை கொடுத்தாயோ அந்த மௌத்தை அல்லாஹ் எங்களுக்கும் நசீபாக்கி வைப்பாயாக. மௌத்துடைய நேரத்திலே ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நப்சு ஷைத்தான் தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ் நல்ல நிலையிலே கலிமாவோடு மரணிக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. குறிப்பாக எங்களுடைய வாலிபர்கள் அல்லாஹ் பயணம் செல்கின்ற பொழுது பொறுமையோடு பயணம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் எப்போதெல்லாம் பயணம் செல்வோமோ அந்த பயணங்களை உனக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான பயணங்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. பாதுகாப்பான பயணங்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. ஆக்சிடென்ட்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வாயாக. கோரமான விபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் தனிமையிலே மூத்தாவது விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் காடுகளிலே யா அல்லாஹ் தனிமையிலே நாங்கள் மூத்தாவது விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமோடு கலிமாவோடு மரணிக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாயாக. எங்களுடைய ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அழகானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய அத்துணை இபாதத்துகளையும் உன்னிடத்திலே அங்கீகாரப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து ஹலாலான நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களுடைய துவாக்களை அர்பநாயகம் ஸல்லல்லாஹு போற்றினாலும் சஹாபாக்கள் வலிமார்கள் சித்திகீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் போற்றினாலும் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.